எப்ப யார கெடுக்கலாம், எப்ப யார அழிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கா? என் முன்னால நிக்காத, உன்னை கொன்னாலும் கொன்னுருவேன். போ வெளிய போன்னு சொல்றேன்ல. அண்ணி, நீங்க வாங்க உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. அந்த டாக்டர் பொம்பளை நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டா. எதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்தா? அவளை நான் இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. அம்மா அம்மா, டாக்டர் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அம்மா, பிஸியாவது கிசியாவது, இன்னைக்கு உன் டாக்டருக்கு இருக்கு. தள்ளு. டாக்டர் சொல்லுங்க. என்ன சொல்ல சொல்றீங்க? நீங்களா ஒரு டாக்டராமா? குழந்தைய கலைக்கிறேன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க. என்ன நம்ப வச்சு இப்படி ஏமாத்திருக்கீங்க. நான் குழந்தைய கலைக்கிறேன்னு சொல்லவே இல்ல. நான் போட்டது வெறும் விட்டமின் இன்ஜெக்ஷன் தான். என்ன பொம்பளை நீங்க? நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லிருக்கேன், நீங்க இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க. என் மருமக இதயம் பலவீனமானவ, குழந்தை வேற சரியான வளர்ச்சி இல்லாம இருக்குன்னு சொன்னேன்ல. ஓ அப்படியா? சூப்பர். சூப்பர் சூப்பர். என்னமா கதை விடுறீங்க? அதுவும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ டாக்டர் வீடியோவா காட்டினாங்க. செம்ம. பேசாம நீங்க சீரியல்லயே நடிக்க போலாம். ஏமா, நீ ஃபேக்கா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்தா அத பார்த்ததும் நான் நம்பிடுவேனா? நாங்கெல்லாம் ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி டாக்டர் ஆனவங்க. அதை விட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க குழந்தைய கலைக்கணும்னு முடிவு பண்ணி சரியா எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்டயே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அது இன்னும் செம்ம. ஓஹோ, அப்போ எல்லாருமா சேர்ந்து நாடகமாடி என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? ஓ ஏய், இங்க பாருடி, உன் அக்கா இன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம். ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா அவ வயித்துல இருக்க குழந்தைய நான் கலைப்பண்டி. என்ன பாக்குற? இதே மாதிரி இன்னொரு டாக்டர் கிட்ட போய் உன் அக்கா வயித்துல வளர்ற குழந்தைய கலைச்சு அவ வயிறு என்ன சொன்ன? என் அக்காவுக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். என் கையாலேயே உன்னை கொன்னுடுவேன். சொல்றதை கேளு. விடுமா? ஏய், நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அது உன் பையனோட குழந்தை. அத கலக்க எப்படி உனக்கு மனசு வருது? என் வயித்துல இருந்த குழந்தை கலைஞ்சு போச்சுன்னு என் அத்தைக்கு தெரிஞ்சதுல இருந்து அவங்க சாப்பிடல, யார்கிட்டயும் பேசல. அவங்க இடிஞ்சு போயிட்டாங்க. அவங்க தாய். நீ எல்லாம் தாயா? பேய். இன்னொரு தடவை இந்த மாதிரி முயற்சி பண்ண வேண்டி பண்ணி பாரு. உள்ள போய் கம்பிதான் என்னனும். என்ன பண்ணுவீங்க? நீங்க என்கிட்ட குழந்தைய கலைக்க சொல்லி போட்ட டிராமா எல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத காமிச்சா போதும், உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. இங்க பாரு, என் அக்கா வயித்துல இருக்கிற குழந்தைய இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நல்லபடியா பிறக்கணும்னு நீ கடவுளை வேண்டிக்கோ. எதேச்சியா அதாவது நடந்தா கூட நீதான் உள்ள போவ. போ, போய் என் அக்காக்கு ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ்னு எல்லாத்தையும் கொடுத்து குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு சேவை செய். போ. பாருங்க டாக்டர், இந்த மாதிரி பொம்பளைங்களாலதான் பொம்பளைங்க இனத்துக்கே கெட்ட பேர் வருது. நல்ல வேலை உங்ககிட்ட வந்துச்சு. வேற யார்கிட்டயாவது போயிருந்தா? கவலைப்படாத மலர், எந்த டாக்டர் கிட்ட போனாலும் நான் பண்ண மாதிரிதான் பண்ணிருப்பாங்க. இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரி சட்டவிரோதமா பண்றது இல்ல. நீ தைரியமா இரு. உங்க அக்காவும் குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க. தேங்க்ஸ் டாக்டர். நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் வரேன். என்னக்கா, யார தேடிட்டு இருக்க? அம்மாவதான். அம்மாவா? அவங்க ரூம்ல பாத்தியா? அங்க இல்லடா, வேற எங்க போயிருப்பாங்க? சமையல் வாசனை வருது.
கிச்சன்ல யார் சமைக்கிறா? சொல்ல சொல்ல கேட்காம அந்த மலர் திரும்ப கிச்சன்ல போய் சமைக்கிறாளா? அவள எத்தனை வாட்டி தான் சொல்றது? இன்னைக்கு இருக்கு இவளுக்கு. மா, என்னம்மா இது? அதிசயமா இருக்கு. இத்தனை நாளா உங்களை சமையல் கட்டுல இப்படி பரபரப்பா சமையல் செஞ்சு பார்த்ததே இல்லையே. என்னாச்சு? அதானம்மா, என்னம்மா ஆச்சு? ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் சமைச்சு கொடுத்திருப்பேனே. இது எனக்காக சமைக்கிறது இல்ல, என் பையன் அர்ஜுனுக்காக நான் சமைக்கிறது. அர்ஜுனுக்கா? அவன்தான் காலையிலே நம்ம வீட்ல எதுவும் சாப்பிட மாட்டேன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டானே, அவன் எப்படிமா சாப்பிடுவான்? அதுக்காக தான் நானே சமைச்சிட்டு இருக்கேன். என் கையால சமைச்சா என் பையன் கண்டிப்பா சாப்பிடுவான். அதுவும் என் கையால பண்ணா இது என்ன கத்திரிக்காய் குழம்பா, சேப்பங்கிழங்கு வறுவலான்னு அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கேட்பான். சின்ன வயசுல நான் அவனை நல்லா திட்டிட்டேன்னா கோச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாமையே இருப்பான். அவனை பேச வைக்கிறதுக்காக இந்த டிஷ்ஷ நான் பண்ணனா போதும், ஓடி வந்து கட்டி புடிச்சுக்குவான். நானும் அவனை என் மடியில உட்கார வச்சுக்கிட்டு காக்கா கதை நரி கதையெல்லாம் சொல்லி ஊட்டிக்கிட்டே இருப்பேன். அவனும் நான் சொல்றது எல்லாம் ஊன்னு கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அத்தைக்கு அர்ஜுன் மேல எவ்ளோ பாசம், அத உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு கடுகடுன்னு எதுக்கு நடிக்கணும்? இப்போ என் பையன் என்னை விட்டு விலகி போன மாதிரி இருக்கு. அவனை இழுத்து பிடிச்சு என் மடியில உட்கார வச்சு ஊட்டி விடதான் இந்த சாப்பாட்டை நானே சமைச்சிட்டு இருக்கேன். அம்மா, நீங்க இவ்வளவு ஆசையா சமைச்சு அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான்னா உங்களுக்கு அவமானமா போயிடும். வேண்டாம்மா, அவன் சாப்பிட மாட்டாம்மா. ஏ துர்கா, நீ போ. பெத்தவளுக்கு தெரியாதா புள்ளைய பத்தி? என் புள்ள கண்டிப்பா சாப்பிடுவா, நீ வேணும்னா பாரு, போ. என்ன நமக்கு பிடிச்ச வாசனையா வருது? பீட்ரூட் பொரியல், முள்ளங்கி சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு,